தமிழகத்தில் வருமானமின்றி வாழ்வாதாரமின்றி வாடக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக உதவியாக இருப்பது என்பது பொது விநியோக முறை ரேஷன் கடைகள். ஆனால் மாநில அரசாங்கம் பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை என்பது போதுமானதல்ல, சரியானதல்ல. உதாரணமாக கடந்த ஆண்டு பொது விநியோக முறைக்கு மாநில அரசு ஒதுக்கிய தொகை என்பது 5300 கோடி. ஆனால் நடப்பாண்டில் மத்திய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமலாக்குவதன் மூலம் மாநில அரசுக்கு தர வேண்டிய மானிய தொகை என்பது 2730 கோடி மத்திய அரசாங்கம் வெட்டி இருக்கிறது, குறைத்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் 2730 கோடி மாநிலத்துக்கு அளிக்க வேண்டிய மானியத்தை குறைத்திருக்கின்ற போது கடந்த ஆண்டு 5300 கோடி ஒதுக்கிய மாநில அரசு இவ்வாண்டு 5500 கோடி ஒதுக்குகிற போது இது போதுமானதல்ல. பொது விநியோக முறை ரேஷன் கடைகளை அது முறையாக செயல்படுவதற்கோ, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாம் ஆயில் வழங்குவதற்கோ அல்லது முறையாக அரிசி மற்றும் விநியோகம் செய்வதற்கோ பயன்படாது. ஒட்டுமொத்தமாக பொது விநியோக முறை கடுமையாக பாதிக்கும். கடந்த ஆண்டு 5300 கோடி ஒதுக்கி இவ்வாண்டு 5500 கோடி என்பது மத்திய அரசாங்க மானியத்தை குறைத்திருக்கின்ற பின்னணியில் இது பொது விநியோக முறைக்கு மாநில அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய தொகை என்பது போதுமானதல்ல. இது ஏமாற்றம் அளிக்கும். அடுத்ததாக விவசாய உணவு உற்பத்தி என்பது ஆண்டின் நிதி அறிக்கையில் மாநில அரசு எஸ்டிமேட் திட்டமிட்டிருப்பது நடப்பாண்டில் 1 கோடி டன் உணவு தானியம் உற்பத்தி செய்வோம். இது கடந்த ஆண்டு 1,47,00,000 டன். ஆனால் இந்த ஆண்டு 1 கோடி டன் வருகிற போது ஒரு 1/3 பங்கு உணவு உற்பத்தி மாநில அரசாங்கம் இலக்க குறைச்சிருக்கு. ஆனால் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலத்தில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்கவோ அல்லது அவர்கள் விவசாயிகள் பெற்றக்கூடிய சாகுபடி கடனை ரத்து செய்வதற்கோ மாநில அரசாங்கம் எந்த திட்டத்தையும் பட்ஜெட்டில் அறிவிக்கல. வறட்சியால் பாதிக்கப்படும் விவசாயிகள் மட்டுமல்ல, கால்நடை பாதித்திருக்கிறது. அந்த கால்நடை துறைக்கான ஒதுக்கீடு என்பது போதுமானதல்ல. அடுத்து அரசு போக்குவரத்து துறை. அரசு போக்குவரத்து துறையில் இந்த ஆண்டு மாநில அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கி இருப்பது என்பது 2192 கோடி. இந்த 2192 கோடியில டீசல் மானியத்துக்கு ஒதுக்கியது போக மாணவர்கள், முதியோர்கள் அவர்களுக்கு அந்த டிக்கெட்டுக்காக ஒதுக்கியது போக மிச்சம் சொற்ப தொகை தான் மிஞ்சுது.